நட்சத்திர தொகுதிகள்னு அரசியல் கவனிப்பாளர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. உதாரணமாக தூத்துக்குடி கனிமொழி போட்டிடுறாங்க, திருச்சி மாநகர், கன்னியாகுமரி, தருமபுரி, சிவகங்கை, தேனி. சார் அன்புமணி தருமபுரி சொல்லிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம தேனி தொகுதியை பற்றி பேசலாம். நமக்கு தோணுது என்னன்னா, மற்ற தொகுதியோட இந்த தொகுதி மீது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த பார்வை குவிஞ்சிருக்கு. காரணம், வரக்கூடிய 12, 13ஆம் தேதிகளில் 2 தேசிய கட்சிகளின் தலைவர்கள், பிரதமர் மோடியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத், காங்கிரஸ் சார்பாக இளங்கோவன் அண்ட் அமமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் முன்னாள் முறை, இவங்க எல்லாரும் களம் இறங்கியிருக்கிறனாலே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கு. இந்த தொகுதியுடைய கள நிலவரம் குறித்த உங்களுடைய பார்வை எப்படி? நீங்க நல்ல கேள்வி. தேனி ஏன் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல இந்த தேதிக்கே இவ்வளவு பரபரப்பு அப்படின்னா, இந்த தேர்தலில் மகா முக்கிய துருப்புச்சீட்டாக கணிக்கப்படுபவர் தினகரன். ஏன்னா அவர் தான் வந்த உடனே ஆர்கேநகரில் ஜெயிச்சிருக்கிறார். எதிர்கட்சிகள்லாம் தண்ணி காட்டியிருக்கிறார். இடைத்தேர்தல் அவரால் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் அவரை கண்டு பயந்திருக்கிறார்கள். அவர் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படி என்னதெல்லாமோ சின்ன கொடுக்க மாட்டோம், முடக்க பாத்திரம் முடியல, ஜல்லிக்கட்டு கால மாதிரி இப்படி கீழே இருக்கிறாரு. தினகரன் தொட்டு தான் பேச நம்ம கடை யதார்த்தத்தை சொல்றோம். தேனினா இப்படி சார் அவர் இல்லாம பேச முடியுமா? 90களுக்கு பிறகு அவர் தான் தேனியில இருந்து தான் அவர் வளர்ந்தார். அது ரெண்டாவது, முதல்ல டிடிவி அடையாளமே தேனியில இருந்து அவர் வளர்ந்து வந்தார். இவ்வளவு பெரிய இடத்த அவர் அடைஞ்சார். அவருக்கு கீழே இருந்தவங்க தான் பன்னீர்செல்வம் இல்லாங்க. பன்னீர்செல்வங்கிறது அவர் தான் உருவாக்குனாரு. அதுக்காக இந்த மகாபாரத யுத்தம் மாதிரியோ இல்லை நீங்க இந்த கௌரவ சிவாஜி கணேசன் மாதிரி நீயா நானுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது. ஏதோ 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க, எப்படி 2 பேரும் ஓட்ட பிரிக்க ரெடியா நிற்கிறாங்க இப்ப களத்துல. இதுல காங்கிரஸுக்கு திடீர்னு ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, அப்ப ஓட்டு பிரியுது, நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு இவிகேஸ் கிளம்பும் முக்கியமான ஒரு புள்ளி போறாரு. சாதிய அடிப்படையில் காரணமா இருக்குல்ல சார். நமக்கு என்ன சார் இப்ப தயக்கம் ஓப்பனா சொல்லலாம், தமிழ்நாடு ஃபுல்லா ஜாதி அடிப்படையில தான் அங்க எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கட்சி அடிப்படையில் எங்க நடந்துட்டு இருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா இடமே ஜாதி அடிப்படையில வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தேனியில எதிரொலிக்கிறது. இப்ப தேனியில முக்குளத்தோர் அதிகம், அது ஒரு அதிமுகவின் கோட்டை. மிக சொற்பமான காலங்கள்ல அதை தொகுதி வளர்ந்துருக்கலாமே தவிர, மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பார்ட்டி அங்க ஏடிஎம்கே. ஆனா ஒன்னா இருந்த ஏடிஎம்கே இப்ப ஏடிஎம்கே பிரிஞ்சிருக்கு. இல்ல நீங்க சொல்ற மாதிரி சாதிய கட்டமைப்பு தான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அதை விட்டுரும். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இப்போ இருக்கிற நிலைமையில தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு கடும் போட்டியை கொடுப்பாரு இவருக்கு, யாருக்கு நம்ம இளங்கோவனுக்குன்னு தெரியுது. இப்போ இதனுடைய ரவீந்திரநாதர் இருக்கிறதுனால ஆட்சி பலம் மற்ற பலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கோண போட்டியில் மக்கள் நீதி மையத்துடைய கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்த முன்கதைகள் இப்போ பண்ணக்கூடிய பிரச்சார பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக திமுக வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு சொல்றாங்க. ஸோ யாருக்கு சாதகமாக நினைக்கிறீங்க? இளங்கோவன் இது ஒரு பின்னடைவு தானே? இளங்கோவன் ஒரு பின்னடைவு தான். தொகுதி நிலவரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நேரடி போட்டி தினகரனுக்கும் நம்ம தினகரன் கோஷ்டிக்கும் நம்ம ஓபிஎஸ்க்கு தான் நேருக்கு நேர் போட்டி. ஒன்னா இருந்தவங்க 2ஆ எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த 2 பேர் பிரிஞ்சதுனால பலன்டை போறது இவிகேஸ் இளங்கோவனா, அல்லனா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஜெயிக்க போறாங்கிறது அங்க உள்ள பிரச்சனை. மற்றபடி மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் அதுல ஒரு பெரிய ஹோப் இருக்கிறதாவோ அங்க ஒரு ஆதரவு இருக்கிறதாவோ யாரும் நினைக்கல. எதுக்கு அந்த கேள்வி கேட்டனா, ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் திமுக வாக்குகளை பிரிக்கிறான்ற போது உங்களுக்கு அடிப்படையில் இளமோனுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கே நகர பாணியில இங்கேயும் திமுக ஓட்டு ஏற்கனவே ஓட்டுகள் பிரிச்சுட்டா வச்சுங்க தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி மாதிரி. அது ஏடிஎம்கேக்கும் பாதகம் டிஎம்கேக்கும் பாதகம். நம்ம இவ்வளவு கவலைப்படுறோம், இவிகேஷன் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தானே உள்ள போயிருக்கிறார். அதனாலதான் அவர் ராகுல் காந்தி எல்லாம் கூட்டிட்டு போறாரு, அவங்களை மோடி எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதனால அவர் இப்போ திண்டுக்கல் எலெக்ஷன்ல ஒரு காலத்துல எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சு தன்னை ப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி தேனி இடைத்தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு எங்களை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த தினகரன் குரூப் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. பாப்பா இன்மை எப்படி எல்லாம் வராங்க. எதனால ஒரு நட்சத்திர அந்தஸ்து வருதுன்னு சொன்னா, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒரு கூட்டணி அமைக்கிறதுல ஓபிஎஸோட பங்கு பிரதானமா இருந்துச்சு. அதுக்கு நன்றி கடனாகத்தான் அவரோட மகன் போட்டியிடக்கூடிய தேனி தொகுதிக்கு பிரதமர் பிரச்சாரம் செய்ய வரார் அப்படிங்கிற தகவல் காங்கிரஸுக்கும் போக, இளங்கோவன் ராகுல்கிட்ட பேசி நீங்களும் எனக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அந்த தலைவர் மாதிரி சொன்னேன். மோடிக்கு ஒரு நாள் முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டாராம். இப்ப 2 தலைவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு கள நிலவரங்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் நெருங்கின பல வகையான மாற்றங்கள் வரும், பிரச்சார உத்திகள் மாறும், தீவிரமா உழைப்பாங்க. அப்படிங்கும்போது இப்போதைக்கு இப்போ இவரா ஓபிஎஸ் மகனா இல்லை நம்ம தங்க தமிழ்ச்செல்வனா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இழுபறியில் இருக்குது. அதோட கணிப்புகள் ராகுல்லாம் வந்துட்டு போன போதுதான் நமக்கு தெரியும். இன்னொரு பேச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது தேனி மாவட்டத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், அந்த தொகுதி பற்றி நன்கு அறிந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். சென்னையில் பிரஸ் மீட் நடந்த போது கூட என்ன சொல்றாரு, அங்கே ஒரு சில திட்டங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி நான் கோரிக்கை வச்ச போது துணை முதல்வர் ஓபிஎஸ் கண்டுக்கவே இல்லை, அதனால என்னால் அந்த திட்டங்களை அங்கே நிறைவேற்ற முடியல அப்படின்னு இவருக்கு ஒரு காரணம் சொல்றாரு. ஆனால் தொகுதி மக்கள் மத்தியில் அவர் சில விஷயங்கள் செய்யலை அப்படின்ற ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் எப்போ அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரோ, ஒரு நேரடியான ஒரு மோதல் காரணமாக ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே
மக்களுடைய அனுதாபம் ஒரு பக்கத்தில் இருக்கிறத ஒரு பேச்சிருக்கு. ஏதோ ஒரு சாதாரணமாக நினைக்கிறீங்களா? இல்லை சார், அதாவது இப்போ அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்எல்ஏ இருந்தார், தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. தகுதி நீக்கம் பண்ணப்போ நீ தொகுதிக்கு ஒன்றும் பண்ணலைன்னு அர்த்தம். சும்மாவே தமிழ்நாடு ஃபுல்லாக இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிச்சது எம்எல்ஏயும் ஒன்றுமே பண்ணலை. நம்ம அதிமுக எம்எல்ஏக்களை மற்ற தொகுதியில் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளாட்சி தேர்தல் நடக்கல, ஒன்றும் நடக்கல. ஒரு வளர்ச்சி பணிகளோ ஒரு மராமத்து பணிகளோ பராமரிப்பு பணிகளோ ஒன்றுமே இல்லை. அதில் இவரை மட்டும் நீ ஒன்றும் பண்ணலன்னு சொன்ன என்ன இருக்கு? யார் தான் என்னத்தை பண்ணிட்டாங்க? அதனால இது அவருக்கு ஒன்றும் பாதகமாக இருக்காரு. பார்ப்போம், இது வந்து அவருக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கும். என்னை விரட்டி விட்டார்கள், நாங்கள் எப்படி மக்கள் பணியாற்ற முடியும்னு சொன்னார் என்ன அர்த்தம்? ரெண்டாவது, அந்த தொகுதியுடைய ஒவ்வொரு தெருவையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் ரொம்ப அவங்க போட்ட சார், அவங்க ஏரியா, அவங்க தான் அங்கே எல்லாம், அவங்க தான் ஜாதி பலத்திலிருந்து அரசியல் பலத்திலிருந்து எல்லா பின்பலமும் அவங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு குவாலிட்டி எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி தலைவர் மாதிரியே டிடிவி மாதிரியே இவர் இன்முகத்தோட செய்தியாளரை அணுகக்கூடியவர், ரிப்போர்ட்டர்ஸ் நல்லா பேசுவார், பொதுமக்கள் தேடி தான் பேசுறாரு. ஒன்றும் இல்லை, அவருடைய இந்த குவாலிட்டிஸ்லாம் அவர் வந்து மேபி என்ன சொல்றது கூடுதல் பலமாக இருக்கும். நம்பலாம். கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த 2லேருந்து 4 நாளாக கொண்ட தொகுதியில் வந்து பின்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அமமுகன்னு சொல்லும்போது அதில் ஒரு முதன்மையான தொகுதியாக தேனி தான் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெற்றி கணக்காக தொடங்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால பல மீடியாக்கள் கவனம், அரசியல் கட்சி கவனம்லாம் அதில் குவிஞ்சிருக்குது. ஆனால் இப்போதைக்கு முன்னணியில் லீடிங்கில் இருக்குது அமமுக அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய தலைகள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போன ஒரு கட்சிகள் மாறினாலும் மாறலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம்.